හොඳ අද දවසේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ආවව ඔබ සියලු දෙනාම ඉතාමත් ආදරෙන් පිළිගන්නවා. நாளே தேவனுடைய சமூகத்துக்கு வந்த உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி ඒ வரவேற்கிறோம். වගේම තමයි අපගේ Facebook සහ YouTube සජීවී නාලිකාවන් තුලිනුත් අපිත් එක්ක සම්බන්ධ වෙන හැමදෙනාම ඉතාමත් ආදරෙන් அதே පිළිගන්නවා. போல Facebook மூலமாக யூடியூப் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். මම මුලින් කිව්වා අද දවසේ නමස්කාරයට ඔබ හොඳින් සම්බන්ධ වුණා නම් நான் முதலாவதாக சொன்னேன், இந்த ஆராதனையில் நீங்கள் சரியாக சம்பந்தப்பட்டு இருந்திருந்தால் මේ මොහොතේ මම බෙදා ගන්න යන වචනයට නමස්කාරය ඉතාමත්ම සමීපයි නැත්තම් ඉතාමත්ම ලංව තිබෙනවා. இன்றைய நாளிலே நான் பேசுகிற இந்த வார்த்தை இந்த ஆராதனைக்கு மிகவும் கிட்டதாக இருக்கிறது. yes. සතුරාට විරුද්ධ දේව අභිමුඛය. சத்துருக்கு விரோதமான தேவ பிரசன்னம். අද දවසේ මම ඔබත් සමග බෙදා ගන්නවා සතුරාට විරුද්ධ වූ දේව අභිමුඛය. இன்றைய நாளே நான் உங்களோடு பேச போகிறேன் சத்துருக்கு விரோதமான தேவனின் சமூகம் அல்லது பிரசன்னம். ඔබ ඉක්මනින් පෙරලා ගන්න ගීතාවලිය පොතේ 139 වෙනි ගීතාවලියේ 7 වෙනි පදය. நீங்கள் 139வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் 7ஆம் வசனத்தை. ගීතාවලිය 139 වෙනි ගීතාවලියේ 7 වෙනි පදය. 139வது சங்கீதம் 7ஆம் வசனம். உம்முடைய ஆவி மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ඔබගේ ආත්මය කෙරෙන් කොතනට යන්නෙම්ද? ඔබ ඉදිරියෙන් කොතනට පලා යන්නෙම්ද? හරි. මේ ස්ථානයේ කියනවා ඔබගේ ආත්මය ඉදිරියෙන් කොතනට යම්ද? இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உன் ஆவிக்கு முன்பதாக நான் எங்கே செல்லுவேன், ඔබ ඉදිරියෙන් කොතනට පලා යම්ද? உமக்கு முன்பதாக நான் எங்கே ஓடுவேன். දෙවියන් වහන්සේගේ වචනය මේ ගීතිකාකරු කියනවා ස්වාමිනී ඔබ වහන්සේගේ ඉදිරියෙන් මට කොහෙටවත් සැඟවිලා යන්න බෑ. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனுடைய வார்த்தையை, உம்முடைய வார்த்தைக்கு நான் எங்கே ஒளிவது. ඔබ ඉදිරියෙන් කියන එකට ඉංග්‍රීසි බයිබලයේ කියනවා presence එහෙමත් නැත්නම් ඔබගේ අභිමුඛය. உமக்கு முன்பதாக என்று சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். එහෙමනම් අපි මනුෂ්‍ය විදියට දැනගන්න ඕන දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපි කොයි ස්ථානයට ගියත් ඒ ස්ථානය තුල ක්‍රියාත්මක වෙන්න පුළුවන්. ஆகவே நாங்கள் மனிதர்களாக இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்மளோடு கூட இருக்கும். මොකක්ද මේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය කියන්නේ? என்ன இந்த தேவனுடைய சமூகம் பிரசன்னம் என்று ඔබට சொல்லுவோம். මම පැහැදිලි කරන්න කැමතියි දෙවියන් වහන්සේ වෙනයි நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், தேவன் வேறுபட்டவர், දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය වෙනයි. தேவனுடைய பிரசன்னம் சமூகம் வேறுபட்டது. දෙවියන් වහන්සේ කියන්නේ උන්වහන්සේගේ අභිමුඛය නෙවෙයි. தேவன் என்பது அவருடைய சமூகம் அல்ல. ඒ වගේම දේව අභිමුඛය කියන්නේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි. தேவனுடைய பிரசன்னம் சமூகம் என்பது தேவன் அல்ல. මම ඔබට පැහැදිලி කරන්නම්. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். දැන් අද දවසේ මම මේ ස්ථානයේ පෙනී සිටිනවා. இந்த நேரத்திலே நான் இந்த இடத்திலே நிற்கிறேன். මේ ස්ථානයේ මම ඔබ සමග වචනේ බෙදා ගන්නවා. இன்றைய நாளிலே நான் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பங்கு රෝගීන්ට යාඥා කරනවා. நான் ஜெபிக்கிறேன், நோயாளிக்கு උපදෙස් අවශ්‍යයට උපදෙස් දෙනවා. உங்களுக்கு உபதேசங்களை நான் මම கொடுக்கிறேன். ඔබ ඉදිරියේ අද සේවය කරනවා. நான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன். මම කරන්නව සේවය මම නෙවෙයි. நான் செய்கிற ஊழியம் நான் அல்ல. ඒ වගේම තමයි මම කිව්වොත් මම වෙනමම පුද්ගලයෙක්. நான் என்று சொல்லும்போது நான் ஒரு வேறொரு நபராக இருக்கிறேன். මට පුද්ගල භාවයක් නැත්තම් පර්සනැලිටි එකක් තියෙනවා. எனக்கு ஒரு நபர் தன்மை இருக்கிறது, ஆழ்தன்மை. මට සිතුම් පැතුම් තියෙනවා, සිතුවිලි තියෙනවා, හැඟීම් තියෙනවා, මට ජීවිතයක් තිබෙනවා. எனக்கு உணர்வுகள், சிந்தனைகள், வாழ்க்கை இருக்கிறது. මම ආකාරයට සිටමින් ක්‍රියා කරන එක நான் நானாகவே இருந்து நான் கிரிகை செய்யும் போது ඒ ක්‍රියාව සහ මම පෙනී සිටින එක වෙනයි. நான் அந்த கிரிகைக்காக நிற்கிறது வேறு, මම වෙනයි. நான் வேறு. මං ක්‍රියා කරමින් පෙනී සිටින එක වෙනයි. நான் கிரிகைக்காக நிற்கிறது வேறு, මම වෙනයි. நான் வேறு. හැබැයි එක දෙයක් සමානව තිබෙනවා. ஆனால் ஒரு காரியம் சமமாய் இருக்கிறது. ඒ මොකක්ද කියනවනම් அது என்ன என்று சொன்னால் මම වෙන නිසා நான் நானாகவே இருக்கிறபடியால், මට මගේ ජීවිතේට මටම ආවේනික ගතිගුණ මට තිබෙන නිසා நான் நானாகவே இருந்து எனக்கு ஒரு குணம் இருக்கிறபடியால் මගේ ගතිගුණය සහ හැකියාවේ ආකාරයට මම ක්‍රියා කරන්න යනවා. என்னுடைய குணங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நான் கிரிகை செய்ய මගේ போகிறேன். ස්වභාවයේ හැටියට මම පෙනී සිටින්න යනවා. என்னுடைய சுரூபத்துக்கு தக்கதாய் நான் நிற்க போகிறேன். මම මගේ හැකියාව සහ බලය හැටියට පෙනී සිටින என்னுடைய ස්ථානයේ திறமையிலும் என்னுடைய வல்லமையிலும் நான் நிற்கிற இடத்திலே මගේ අභිමුඛය මම තබන්ට යනවා. அந்த இடத்திலே என்னுடைய பிரசன்னத்தை, சமூகத்தை வைக்க போகிறேன். ඒ වගේම තමයි அதே போல்தான் දෙවියන් වහන්සේ වෙනයි. தேவன் வேறுபட்டவர், උන්වහන්සේගේ ගුණාංගය වෙනයි. அவருடைய குணங்கள் வேறுபட்டது, උන්වහන්සේගේ බලය සහ හැකියාව
ක්‍රියාව වෙනයි. அவருடைய வல்லமை திறமை வேறுபட்டது. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේව සිටමින් මේ මැද්දේ පෙනී සිටින ආකාරය, தேவனாய் இருந்து இந்த இடத்திலே நிற்கிற பிரகாரமாக, උන්වහන්සේ දෙවියන් වහන්සේව සිටමින් ප්‍රකාශ වෙන ආකාරය, அவர் தேவனாய் இருந்து பிரகாசிக்கும் போல උන්වහන්සේගේ අභිමුඛයව තිබෙනවා. அவருடைய சமூகம் இருக்கிறது. ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குறதா? දෙවියන් වහන්සේ වෙනයි, தேவன் வேறுபட்டவர், ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය වෙනයි. அவருடைய பிரசன்னம் சமூகம் வேறுபட்டது. උන්වහන්සේ නැතිනම් උන්වහන්සේගේ අභිමුඛය නැහැ. அவர் இல்லாவிட்டால் அவருடைய பிரசன்னம் இல்லை. ඉතින් මේ ස්ථානයේ ගීතිකාකාරයා කියනවා මෙන්න මේ දේව අභිමුඛයෙන් මං කොයි ස්ථානයකට සැඟවිලා இந்த යන්නද? இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த இடத்திலே இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே ஒளிவது? එහෙමනම් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය යලාසෙත් පාත පොළවෙන් යටත් ඕනම ස්ථානයක උන්වහන්සේට තබන්න පුළුවන්. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் அவருக்கு வைக்க முடியும். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේව සිටමින්, ஏனென்றால் தேவன் தேவனாய் இருந்து, උන්වහන්සේගේ බලය තුල සිටමින්, அவர் வல்லமையினால் அவர் இருந்து, උන්වහන්සේගේ හැකියාව සහ ගතිගුණ තුල සිටමින්, அவருடைய குணங்களினாலும் அவருடைய திறமையினாலும் அவர் இருந்து, උන්වහන්සේගේ ප්‍රකාශ වීම මේ යලාසේ පාත පොළවෙන් යටයි ඕනම තැනක එක විදියට තියන්න පුළුවන්. அவருடைய பிரசன்னத்தை அவருடைய வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் எந்த இடத்திலும் அவருக்கு வைக்க முடியும். ඒ නිසා තමයි ගීතිකාකරු කියන්නේ ඔබගේ අභිමුඛයෙන්, ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னுடைய பிரசன்னத்திலே, ඔබගේ ක්‍රියාවෙන්, உம்முடைய கிரிகையிலே, ඔබගේ හැකියාවෙන් உம்முடைய திறமையிலே මට සැඟවිලා කොතන්ටවත් යන්න බෑ. எங்கே நான் போய் ஒளிவேன்? ඕනම ස්ථානයක ඔබට ප්‍රකාශ වෙන්න පුළුවන් කියලා ගීතිකාකරු කියනවා. எல்லா இடத்திலும் ஓகே இருக்க முடியும் என்று இந்த சங்கீதக்காரன் கூறுகிறான். එහෙමනම් ඔබට තේරෙනවා ඇති සභාව. ஆகவே உங்களுக்கு விளங்கும், ස්වාමීන් වහන්සේ කැමති වෙලා තිබෙනවා தேவன் விரும்புகிறார் උන්වහන්සේගේ අභිමුඛය அவருடைய சமூகம் සෑම ස්ථානයකම තබන පිණිස. எல்லா இடங்களிலும் வைக்கும்படியாக. උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ නිසා அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ඔබ இருக்கிறபடியால் ඉන්න ඔය ස්ථානයේ වෙන්න පුළුවන්. எந்த இடமாய் இருக்க முடியும்? මම ඉන්න මේ ස්ථානයේ වෙන්න පුළුවන්. நான் இருக்கிற இந்த இடமாய் இருக்க முடியும். ඕනම ස්ථානයක උන්වහන්සේගේ හැකියාව පරිදි අභිමුඛය තබන්න උන්වහන්සේ ਸਰව බලධාරී எந்த වෙනවා. இடத்திலும் அவருடைய வல்லமை பிரகாரமாக அவருடைய பிரசன்னத்தை வைக்க அவருக்கு முடியும். ඔබ කියන්නේ උන්වහන්සේ ਸਰව බලධාරී. நீங்க சொல்லுங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், උන්වහන්සේ ਸਰව බලධාරී. அவர் சர்வ வல்லமை අද உள்ளவர். ඔබ තුල මා තුල මේ ස්ථානයේ දේව අභිමුඛය තබන පිණිස උන්වහන්සේ කැමැතිව සිටිනවා. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த இடத்திலும் தேவ பிரசன்னத்தை வைப்பதற்கு அவர் விருப்பமாயிருக்கிறார். උන්වහන්සේගේ සිංහාසනය ස්වර්ගයේ තිබෙනවා. அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் නමුත් இருக்கிறது. අද දවසේ ඔබත් මාත් තුල උන්වහන්සේ වාසය කරනවා. நாங்கள் ඔබත් මාත් තුල උන්වහන්සේ වාසය කරනවා. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். ඔබට තේරෙනවා ඇති உங்களுக்கு விளங்கும், එකම දෙවියන් වහන්සේට, ஒரே தேவனுக்கு, එක දෙවි කෙනෙකුට ஒரே தேவனுக்கு ඉහළ ස්වර්ගයේ වෙන්න පුළුවන්. மேலே வானத்திலும் පාත පොළවේ වෙන්න கீழே පුළුවන්. பூமியிலும் අපි තුල වෙන්න පුළුවන්. நமக்குள்ளும் එකම වෙලේ ඕනම ස්ථානයක සිටින්න පුළුවන්. ஒரே நேரத்திலே எல்லா இடங்களிலும் இருக்க முடியும். ඕනම ස්ථානයක උන්වහන්සේගේ අභිමුඛය තබන්නත් පුළුවන්. எல்லா இடங்களிலும் அவருடைய சமூகத்தை வைக்க முடியும். ඕනම වෙලාවක උන්වහන්සේගේ බලය කැමති විදිහකට ප්‍රකාශ කරන්න පුළුවන්. எல்லா இடங்களிலும் அவருடைய வல்லமையை அவர் செயல்படுத்த முடியும். ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா, මේ අභිමුඛය இந்த சமூகம் මේක දෙවියන් වහන්සේ අපි තුල තබන පිණිස කැමති වුණා. அவர் நமக்குள் வைக்கும்படியாக அவர் விரும்பினார். මේ පොළවේ තබන පිණිස කැමති වුණා. இந்த பூமியிலே வைக்கும்படி அவர் விரும்பினார். දෙවියන් වහන්සේ අභිමුඛය තබන පිණිස කැමති වන නිසා தேவன் இந்த பிரசன்னத்தை வைக்கும்படி விரும்புகிறபடினால் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තුල දේව කැමැත්ත අද දවසේ සැඟවිලා තිබෙනවා සභාව. தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய திட்டம் மறைந்திருக்கிறது. ඔබ දන්නවද දේව අභිමුඛය තුල දේව කැමැත්ත සැඟවිලා තිබෙනවා. தேவ பிரசன்னத்திலே அவருடைய விருப்பம் மறைந்திருக்கிறது. ඔබ තුල උන්වහන්සේගේ අභිමුඛය තියෙනවා කියලා කී දෙනෙක් විශ්වාස කරනවද? உங்களுக்குள்ளே தேவ பிரசன்ன அவருடைய சமூகம் இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේට ඔබ තුල ඉන්න පුළුවන් කියලා කී දෙනෙක් විශ්වාස කරනවද? தேவனுக்கு எனக்குள் இருக்க முடியும் என்று எத்தனை பேர் මේ விசுவாசிக்கிறீர்கள்? අභිමුඛය ඔබ තුල තබන එක උන්වහන්සේගේ කැමැත්ත නම් இந்த பிரசன்னத்தை சமூகத்தை வைப்பதற்கு அவர் விருப்பமாயிருந்தால், දේව කැමැත්ත தேவனுடைய விருப்பம் දේව අභිමුඛය තුල සැඟවිලා තිබෙනවා. தேவ பிரசன்னத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குகிறதா? අපි දේව කැමැත්ත හොයාගෙන රටවට එදුවන්න අවශ්‍ය නැහැ. நாங்கள் தேவனுடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் உலகம் முழுக்க செல்ல தேவையில்லை. ස්වාමිනී මම සඵල වෙන එක ඔබගේ කැමැත්තද? நான் சபைக்கு வருவது உம்முடைய விருப்பமா? ස්වාමිනී මං හොඳින් ඉන්න එක ඔබගේ කැමැත්තද? நான் நன்றாய் இருப்பது உமக்கு விருப்பமா? ස්වාමිනී මං තුන් වේල කන එක ඔබගේ කැමැත්තද? நான் பலவீனமாய் இருப்பது உம்முடைய விருப்பமா? ස්වාමිනී මං නාන එක
ඔබගේ කැමැත්තද? நான் குளிப்பது உமக்கு விருப்பமா? ඒක දෙවියන් වහන්සේගේ කැමැත්තද කියලා හිතන්න එපා. ඔබගේ ස්වාමිපුරුෂයා භාර්යාව කැමති වෙන ඔබ නාලා ඉන්නවට. நீங்கள் அது தேவனுடைய விருப்பமா என்று தேட வேண்டாம். கணவன் மனைவியாய் நீங்கள் குளிப்பது அவர் விரும்புகிறார்கள். කිසිම යහපත් දෙයක් எந்த நன்மையும் ඔබගේ ජීවිතයේ உங்களுடைய வாழ்க்கையிலே සිද්ධ වෙන එක දේව කැමැත්තද කියලා ඔබ සිතමින් කල්පනා කරමින් ලත වෙන්න එපා. நடக்கிற காரியங்கள் அது சித்தமுள்ளதா என்று நீங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டாம். ඔබගේ ජීවිත තුළ දේව අභිමුඛය තිබෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் சமூகம் இருக்குமா දේව இருந்தால் කැමැත්ත ඔබගේ ජීවිතේ වෙන එක දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා. தேவனுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை அவர் விருப்பப்படுகிறார். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට කවදාකවත් අයහපතක් ලං වෙන්න බැරි. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிழையான காரியமும் கிட்டி சேர முடியாது. ඇයි දෙවියන් වහන්සේ ඔබ තුල වාසය කරනවා? ஏனென்றால் தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். දේව අභිමුඛය ඔබ තුල තිබෙනවා. தேவனுடைய பிரசன்னம் சமூகம் உங்களுக்குள் දේව இருக்கிறது. කැමැත්ත ඒ නිසා ඔබ තුල තිබෙනවා. தேவனுடைய விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ඇයි අභිමුඛය තුල දේව කැමැත්ත සංගවිලා තිබෙනවා? ஏனென்றால் தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய விருப்பம் தங்கி இருக்கிறது. එහෙමනම් අපි දේව කැමැත්ත හොය හොය වටේ යන්න අවශ්‍ය නැහැ. ஆகவே நாங்கள் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை விரும்பி நாங்கள் அநேக இடங்களுக்கு செல்ல அவசியம் இல்லை. අද දවසේ දේව කැමැත්ත හොයාගෙන නිරාහාරයෙන් යාඥා කරන්න අවශ්‍ය නැහැ. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க தேவையில்லை. දේව අභිමුඛයේ තියෙන ස්ථානයේ දේව කැමැත්ත තිබෙන්න යනවා. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவனுடைய விருப்பம் இருக்கிறது. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா දෙවියන් වහන්සේ කවුද කියන එක? தேவன் யார் என்பதை, දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ මොනවටද කියන එක தேவன் விரும்புகிறது என்னவென்று තේරුම් අරගෙන நீங்கள் அறிந்து கொண்டு ක්‍රියා කරන මිනිස්සු ඉන්නව නේද? கிரியை செய்கிற மனிதன் இருக்கிறான் මගේ தானே. ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා මම සඵල වෙන එක. தேவன் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க தேவன் விரும்புகிறார். යහපත් ප්‍රේමණීය ජීවිතයක් මං ගත කරන එක දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார். ඉතින් දේව කැමැත්ත තේරුම් අරගෙන ක්‍රියා කරන ඔබත් මමත් තුල தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு கிரியை செய்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் අනිවාර්යයෙන්ම දේව අභිමුඛයේ බලය ක්‍රියා කරන්න ඕනේ ස්වභාව. கட்டாயமாக தேவனுடைய வல்லமை அவருடைய பிரசன்னமும் கிரியை செய்ய வேண்டும். මොකද කියනවා නම් දේව අභිමුඛය තුල දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සැඟව තිබෙනවා. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய விருப்பம் மறைந்திருக்கிறது. එහෙම නිසා පළවෙනියටම ஆகவே முதலாவதாக ඔබ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තේරුම් අරගෙන ක්‍රියාත්මක වෙන මිනිසෙක් බවට පත් වෙන්න. நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுகிற மனிதனாய் மாறுங்கள். ඔබ දෙවියන් වහන්සේ කැමති විදිහට හැසිරෙනකොට நீங்கள் தேவனுக்கு விருப்பமாய் நடந்து கொள்ளும்போது දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඔබ මතේ ප්‍රකාශ වෙන්න පටන් ගනී. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே அறிக்கை பண்ண ஆரம்பிக்கும். දේව අභිමුඛයේ රහස ඔබ තුල ප්‍රකාශ වෙන්න පටන් ගනී. தேவ பிரசன்னத்தின் உண்மைத்துவம் உங்களுக்குள் விளங்கப்படுத்தும். ඉතින් අපි දන්නවා අපි නමස්කාර කරනකොට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපි තුල ක්‍රියාත්මක වෙනවා. நாங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நமக்குள் கிரியை செய்கிறது. ඒක ඇත්තද? அது உண்மையா? ඔව් ඒක ඇත්ත. அது உண்மை. ඒ වගේම තමයි அதே போல்தான் දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සිද්ධ කරනකොට தேவனுடைய சித்தம் நிறைவேறும் போது අන්නේ ස්ථානයේ දේව කැමැත්ත ඔබ තුල ක්‍රියාත්මක වෙන්න යනවා. அந்த இடத்திலே தேவனுடைய விருப்பம் நிறைவேறும். එතකොට දේව අභිමුඛයේ ක්‍රියාත්මක වෙන්න அந்த යනවා. அப்போது தேவனுடைய பிரசன்னம் கிரியை செய்யும். ඒ වගේම තමයි அதே போல்தான் වැඩිපුර දෙවියන් වහන්සේව ඔබ තුලින් ප්‍රකාශ වෙන්න අවශ්‍ය නම් உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எழும்புவதற்கு அறிக்கை பண்ணுவதற்கு அதிகமாய் விருப்பமாய் இருந்தால், දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ තුලින් ප්‍රකාශ වෙන්න අවශ්‍ය නම් தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்ய அவசியமாய் இருந்தால், ඔබගේ ප්‍රශ්න වලට ගැටලු වලට රෝග වලට පිළිතුරු ලබාගෙන දේව බලය ඔබ තුලින් ප්‍රකාශ වෙන්න අවශ්‍ය නම් உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய எல்லாவற்றுக்கும் பதில் வரத்தக்கதாய் தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள் கிரியை செய்ய அவசியமாய் இருந்தால், දේව කැමැත්ත සිදු කරමින් දේව අභිමුඛය ඔබ තදින් අල්ලා ගන්න ස්වභාව. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய பிரசன்னத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය தேவனுடைய பிரசன்னம் හැම දෙම වෙනස් කරන්න යනවා. எல்லாவற்றையும் மாற்றும். මේ සභාව වෙනස් කරන්න இந்த යනවා. சபையை மாற்றும். ඔබේ ජීවිතය වෙනස් කරන්න உங்களுடைய යනවා. வாழ்க்கையை மாற்றும். ඔබගේ ආර්ථිකය වෙනස් කරන්න உங்களுடைய යනවා. பொருளாதாரத்தை மாற்றும். ඔබගේ පවුල වෙනස් කරන්න உங்களுடைய යනවා. குடும்பத்தை மாற்றும். ඔබගේ දරුවන්ගේ ජීවිතය වෙනස් කරන්න යනවා. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும். ඔබේ ස්වාමි පුරුෂයාව වෙනස් කරන්න යනවා. உங்களுடைய கண்ணுடைய வாழ்க்கையை ඔබගේ மாற்றும். භාර්යාව වෙනස් කරන්න உங்களுடைய යනවා. மனைவியுடைய வாழ்க்கையை දේව மாற்றும். අභිමුඛයේ ක්‍රියා කරන ස්ථානවල හැම දෙම වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. தேவனுடைய பிரசன்னம் கிரியை செய்கிற எல்லா இடத்திலும் எல்லாவற்றுக்கும் மாற்றம் உண்டு. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තුල ඔබට පිළිතුරු ලැබෙන්න යනවා. தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களுக்கு பதில் கிடைக்கும். කී දෙනෙක් ආමෙන් කියනවද? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ඔබගේ ජීවිතේට පිළිතුරු දේව අභිමුඛය තුල ලැබෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே பதில் தேவனுடைய பிரசன்னத்திலே வரப்போகிறது. එහෙනම් පළවෙනි
පළවෙනියටම මම ඔබට කිව්වා அது முதலாவதாக நான் கூறினேன், දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සොයමින් ඒක කරන්න. நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் செய்யுங்கள். ඇයිද කියනවා නම් දේව කැමැත්ත කරන මොහොතේ දේව අභිමුඛය ක්‍රියාත්මක වෙන්න යනවා. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் போது தேவனுடைய பிரசன்னம் கிரியை செய்யும். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, පරණ කිවිසුම තුල பழைய ஏற்பாட்டிலே දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය தேவனுடைய சமூகம் ගිවිසුම් පෙට්ටිය නැත්තම් කුඩාරම් මණ්ඩපයේ තිබුණා වූ දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය කියලා කියනවා. ගිවිසුම් පෙට්ටිය තුල ඒ දේව අභිමුඛය සැඟවිලා තිබුණා. அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய சமூகம் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. ගිවිසුම් පෙට්ටිය කියලා කියනකොට அந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් සෙනගගේ ජීවිතේ කරපු ගොඩාක් හාස්කම් පුදුම ලකුණු. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த எல்லா வல்லமைகள், எல்லா அற்புதங்களும் ඒ පුදුම ලකුණු හාස්කම් තුලින් කළා වූ දේවල් වලට සලකුණු තමයි මේ ගිවිසුම් පෙට්ටිය ඇතුලේ ඒගොල්ලෝ තැන්පත් කළේ. அந்த புதுமையான காரியங்கள், வல்லமையான காரியங்கள், அதிசயங்களை செய்வதற்கான ஒரு அடையாளமாக தான் இந்த தேவ சமூகத்தை உடன்படிக்கை பெட்டியில் போட்டு வைத்திருந்தது. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ සෙනගාතරේ ප්‍රකාශ වෙලා උන්වහන්සේ ක්‍රියා කළා. ஜனங்கள் மத்தியிலே தேவன் அறிக்கை பண்ணி அவர் கிரியை செய்தார். ඒ ක්‍රියාවට සලකුණු ගිවිසුම් පෙට්ටිය ඇතුලේ තැන්පත් කරලා ඒ පෙට්ටිය සෙනගාතරේ උන් තබා ගත්තා. அந்த கிரிகைக்கு ஒரு அடையாளமாக உடன்படிக்கை பெட்டியிலே அந்த சமூகத்தை பூட்டி வைத்திருந்தார். මෙන්න මේ පෙට්ටිය இந்த பெட்டி දේව අභිමුඛය සහිත ගිවිසුම් පෙට්ටිය කියලා කතා කරනවා. தேவ சமூகத்துக்கு ஏற்ற ஒரு உடன்படிக்கையின் பெட்டியாக இருக்கிறது என்று பேசப்படுகிறது. ඇයි මේ පරණ ගිවිසුමේ පෙට්ටියක් තුල දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තිබ්බේ? ஏன் இந்த பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சமூகம் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது? ඒකට හේතුව තමයි அதற்கு காரணம் தான் ඒ පෙට්ටිය ඇතුලේ තිබුණු සලකුණු அந்த பெட்டியில் இருந்த அடையாளம் උන්වහන්සේගේ ක්‍රියාව ප්‍රකාශ කළා. அவருடைய கிரிகையை வெளிப்படுத்தினது. ඒ පෙට්ටිය දිස බලනකොට அந்த பெட்டியை பார்க்கும்போது, ඒ පෙට්ටිය නමස්කාර කරන ස්ථානයේ තබා තිබෙනකොට அந்த பெட்டியை ஆராதிக்கிற இடத்திலே வைத்திருக்கும் போது දෙවියන් වහන්සේ මේ මනුෂ්‍ය සමග වාසය කරන්න කැමති වුණා කියන එක தேவன் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விருப்பமா இருக்கிறார் என்பதை මනුෂ්‍යන්ට මතක් කරලා දුන්නා. மனிதர்களுக்கு ඒ ஞாபகப்படுத்தும்படியாக, වගේම තමයි அதே போல்தான் ඒ තුල அதற்குள்ளே දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව සහ කැමැත්ත ප්‍රකාශ වුණා. தேவனுடைய கிரிகையும் அவருடைய வல்லமையும் விளங்க பண்ணினார். ඒක නිසා සලකුණක් විදියට அதற்கான ஒரு அடையாளமாக මේ පෙට්ටිය තුල පුදුමාකාර මහිමයක්, පුදුමාකාර දේව අභිමුඛයක් පරණ ගිවිසුමේ සෙනගක් දකින්න පටන් ගත්තා. அந்த பெட்டியில் இருந்து ஒரு புதுமையான வல்லமையும் புதுமையான ஒரு பிரசன்னத்தையும் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அவர்கள் அனுபவித்தார்கள். දැන් අද දවසේ මේ සැබෑ දේව අභිමුඛය ඔබ තුල මා තුල වගේම තමයි. இன்றைய நாளிலே அந்த உண்மையான சமூகம் பிரசன்னம் உங்களுக்கும் எனக்குள்ளும் දෙවියන් වහන්සේට ඒක මේ පොළවේ ඕනම ස්ථානයක තබන්න පුළුවන්. இந்த பூமியிலே தேவனுக்கு எல்லா இடங்களிலும் இந்த பிரசன்னத்தையும் சமூகத்தையும் வைக்க முடியும். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය උන්වහන්සේගේ ක්‍රියාව ප්‍රකාශ කරනවා. தேவனுடைய பிரசன்னம் அவருடைய கிரிகையை விளங்க பண்ணுகிறது. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය උන්වහන්සේගේ කැමැත්ත ප්‍රකාශ කරනවා. அவருடைய பிரசன்னம் அவருடைய விருப்பத்தை விளங்க பண்ணுகிறது. උන්වහන්සේගේ ක්‍රියාව කැමැත්ත බලය අද ඔබ තුල විතරක් නෙවෙයි ඕනම ස්ථානයක ඕනම දෙයක් තුල දෙවියන් වහන්සේට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. அவருடைய கிரியையும் அவருடைய வல்லமையும் உங்களுக்கும் எனக்குள்ளும் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் அவருக்கு விளங்க பண்ண முடியும். නැවත වාරයක් යන දේව අභිමුඛය. மீண்டும் சொல்லுங்கள், தேவனுடைய பிரசன்னவுடைய දේව சமூகம், අභිමුඛය. தேவனுடைய சமூகம் ඒක ඔබගේ නිවස තුල උන්වහන්සේට ක්‍රියා කරවන්න පුළුවන්. உங்களுடைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். ඇයි ඔබේ නිවසේ ඉන්න නිසා? நீங்கள் வீட்டிலே இருக்கிறபடியால். ඒක ඔබ ව්‍යාපාර කරන ස්ථානයේ දෙවියන් වහන්සේට ක්‍රියා කරන්න පුළුවන්. நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்திலே அவருக்கு கிரியை செய்ய முடியும். මොකද ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නිසා. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியால். දේව අභිමුඛය ඔබ යන එන ස්ථානවල ඒ ප්‍රදේශයන් තුල දෙවියන් වහන්සේට ක්‍රියා කරවන්න පුළුවන්. தேவனுடைய பிரசன்னத்தை சமூகத்தை நீங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய வைக்க முடியும். මොකද ඔබ උන්වහන්සේට අයිති කෙනෙක් නිසා. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறபடியால். ඒ වගේම මතක තියාගන්න. அதே போல் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் මෙන්න මේ கொள்ளுங்கள், දේව අභිමුඛය இந்த தேவனுடைய பிரசன்னம் අපිව ආශිර්වාද කරන අභිමුඛය විතරක් නෙවෙයි. எங்களை ஆசீர்வதிக்கிற பிரசன்னம் மாத்திரமல்ல, අපිව බලවත් කරන අභිමුඛය විතරක් නෙවෙයි. எங்களை வல்லமைப்படுத்துகிற பிரசன்னம் අපට மாத்திரமல்ல, හැමදේම සපයන අභිමුඛය විතරක් නෙවෙයි. எல்லாவற்றையும் சந்திக்கிற பிரசன்னம் மாத்திரமல்ல, සතුරාට විරුද්ධව ඉතා භයානකව තිබෙන අභිමුඛය තමයි මේ දේව பிசாசுக்கு අභිමුඛය. விரோதமாக ஒரு பயங்கரமான ஒரு பிரசன்னம் தான் இந்த ඔබ பிரசன்னம். දකින යහපත් පැත්ත විතරක් නෙවෙයි. நீங்கள் காண்கிற நன்மையான
பக்கம் மாத்திரமல்ல, දේව අභිමුඛයේ තියෙන අයහපත් පැත්තකුත් තියෙනවා. හැබැයි අපිට නෙවෙයි සතුරාට. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு பிழையான காரியமும் இருக்கிறது. அது நமக்கல்ல, பிசாசுக்கு. සතුරාට. பிசாசுக்கு. සතුරාට. பிசாசுக்கு. අද සතුරා කියනකොට இன்றைய நாளே பிசாசு என்று சொல்லும்போது ඔබට තියෙන හැම ප්‍රශ්නෙම මේ සතුරා පිටට ඔබ තබන්න. நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த பிசாசுக்கு மேலே வையுங்கள். සමහර විට ඔබගේ ප්‍රශ්නෙට හේතුව ඔබේ ගෙදර කෙනා නෙවෙයි. சில நேரங்களிலே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் அல்ல. ඔබගේ ප්‍රශ්නෙට හේතුව ඔබගේ ගෙදර කෙනා නෙවෙයි. உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் அல்ல. ඔබගේ ජීවිතේ යම් කිසි විනාශයක් ගෙන විදිහට යමක් සිද්ධ වෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழிவு உண்டாகத்தக்கதான ஒரு காரியம் வருமாயிருந்தால் ඔබට අධෛර්යමත් භාවය ගෙන එන ඔබට දුර්වලකම ගෙන දෙන සමහර දේවල් සිද්ධ වෙනවා නම් உங்களை அதைரியப்படுத்துகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் வருமாயிருந்தால் මේකට හේතුව සතුරාගේ ක්‍රියාව. இதற்கு காரணம் பிசாசுதான். එතකොට අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය පාවිච්චි කරන්න ඕන. அப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை பாவிக்கும் போது අපිව බලවත් කරන දෙයක් විදිහට විතරක් නෙවෙයි. நாங்கள் எங்களை வல்லமைப்படுத்தத்தக்கதான காரியம் மாத்திரமல்ல, සතුරාට විරුද්ධව ආයුධයක් විදිහට ඔබට මේ අභිමුඛය පාවිච්චි කරන්න පුළුවන්. பிசாசுக்கு விரோதமாக ஒரு ஆயுதமாக இந்த தேவ பிரசன்னத்தை பயன்படுத்த முடியும். ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், අපි එක සාමුවෙල් පොතේ යම් කිසි කතාවකට යන්න යනවා. 1 சாமுவேல் புத்தகத்திலே ஒரு காரியத்துக்கு செல்ல போகிறோம். ඔබ එක සාමුවෙල් 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ බලන්න. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் කොහොමද මේ දේව අභිමුඛය සතුරාට විරුද්ධව ආයුධයක් උනේ? எப்படி இந்த தேவ பிரசன்னம் பிசாசுக்கு விரோதமான ஆயுதமாய் மாறினது? අපිට දුක් වේ. මේ බලවන්ත දෙවිවරුන්ගේ අතින් අප ගලවන්නේ කවුද? මේ වනාහි කාන්තාරයේදී මිසරවරුන්ටත් සියලු ආකාර වසංගත වලින් පාර දුන් දෙවිවරුය. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. දැන් බලන්න සාමුවෙල් පොතේ කියනවා நீங்கள் பாருங்கள், சாமுவேல் புத்தகத்திலே கூறப்படுகிறது. අපි 4 වෙනි පරිච්ඡේදයේ මුල ඉඳලා බැලුවොත් நாங்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலிருந்து பார்ப்போமானால் මේ පිලිස්තිවරුන්ටත් ඊශ්‍රායල් සෙනගටත් අතර යුද්ධයක් පවතිනවා. இந்த பெலிசியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. මෙතන ප්‍රධානයෙන්ම මේ යුද්ධයට ඉදිරිපත් වෙලා යනවා இந்த பிரதானமாக இதிலே முன்வைக்கிற காரியம் ඒලිගේ පුත්‍රයෝ. ஏலியுடைய பிள்ளைகள். අපි දන්නවා හොප්නි සහ පීනෙහාස් කියන ඒලිගේ පුත්‍රයෝ ගැන සාමුවෙල් පොතේ කතා කරනවා. ஒப்னிசா, பீனாஸ் என்கிற அந்த ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து பேசப்படுகிறது. හැබැයි දේ වචනේ කියනවා ඒලිගේ පුත්‍රයෝ දුෂ්ටයෝ සිටියා. அவர்கள் ஒரு துன்மார்க்களாய் இருந்தார்கள் என்று இந்த வார்த்தை கூறுகிறது. ඔව් පූජකයාගේ පුතා වුණා දෙවියන් වහන්සේ කරේ භක්තිය නැති අයව සිටියා. அவருடைய பலி செலுத்துகிறவருடைய பிள்ளையாய் இருந்தாலும் அவர் தேவனுக்கு விரோதமானவர்களாய் இருந்தார்கள். මේ යුද්ධයේ පළවෙනි පියවරේදී இந்த யுத்தத்திலே முதலாவது படியாக පිලිස්තිවරු අතින් பெலிஸ்தியர்களுடைய கையிலே 4000ක් විතර ඊශ්‍රායල් සෙනග සම්පූර්ණයෙන්ම විනාශ වෙලා යනවා. 4000 பேர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போகிறார்கள். ඊට පස්සේ මේ අය කතා කරගන්නවා இவர்கள் பேசிக் අයියෝ கொள்கிறார்கள், අපි පරාද වෙන්න යන්නේ. நாங்கள் தோல்வி அடைய போகிறோம். දේව අභිමුඛයේ තියෙන ගිවිසුම් පෙට්ටිය අපේ අතරේ තිබුණා නම් தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கள் கையில் இருந்தால் අපි මේ යුද්ධේ ජය ගන්න යනවා කියලා ඔවුන් සිතලා ඒගොල්ලෝ ශීලෝ කියන ස්ථානයෙන් දේව අභිමුඛයේ සහිත පෙට්ටිය ඔවුන් යුද්ධ භූමියට අරගෙන එනවා. இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தால் நாங்கள் வெற்றி பெறலாமே என்கிறதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர நினைக்கிறார்கள். මේක අරගෙන ඇවිල්ලා මේගොල්ලෝ කෑ ගහලා සමරලා ඒ යුද භූමිය දෙවනත් වෙන්න ඒගොල්ලෝ සම්පූර්ණ ශබ්ද පවත්වන්න පටන් ගන්නවා. இவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சத்தமிட்டு கொண்டாடி அந்த காரியம் அழியும்படிக்காக இவர்கள் காரியத்தை செய்தார்கள். දැන් මේ ගිවිසුම් පෙට්ටියත් එක්ක ඒලිගේ පුත්‍රයෝ දෙන්නත් සිටිනවා. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அந்த ஏலியுடைய புத்திரர்களும் இருக்கிறார்கள். දැන් 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ කියනවා 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் கூறுகிறது, පිලිස්තිවරු මේ ශබ්දය ඇහිලා බය වෙනවා. பெலிஸ்தியர் இந்த சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார்கள். මොකද ඔවුන් දන්නවා ඊශ්‍රායල් සෙනගගේ ජීවිතය මිස්රයෙන් ගලවන්න කොයි වගේ බලවත් හාස්කම් දෙවියන් වහන්සේ කළාද. அவர்களுக்கு தெரியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்காக எப்படிப்பட்ட வல்லமான காரியங்களை தேவன் செய்தார் என்று. පිලිස්තිවරු සිටින සම්පූර්ණයෙන්ම දැන් ගිවිසුම් පෙට්ටිය මේ අය ගෙනල්ලානේ අපිව විනාශ වෙලා යයි කියලා පිලිස්තිවරු සිතනවා. பெலிஸ்தியர் யோசிக்கிறார்கள், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து விட்டார்கள், இனி நாங்கள் பரிபூர்ணமாக நாங்கள் அழிந்து போய்விடுவோம் என்று. හැබැයි මේ අවස්ථාවේ இந்த சந்தர்ப்பத்திலே මේ අය දිනන්නේ නැහැ සභාව. இவர்கள் ஜெயிக்கவில்லை சபையை. දැන් අපි බැලුවනේ මුලින් අපේ දේශනාව පටන් ගන්නකොට දේව අභිමුඛය තමයි අපිව ජයග්‍රහණයට පත් කරන්නේ. දේව කැමැත්ත තියෙන ස්ථානයේ දේව අභිමුඛය තියෙනවා. நாங்கள் முதலே பார்த்தோம், தேவனுடைய பிரசன்னம் நம்மளை வெற்றி பெற செய்யும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே
விடுதலை இருக்கிறது என்று. ඒ වගේම තමයි දේව අභිමුඛයේ ඕනම ස්ථානයක ක්‍රියාත්මක කරවන්න දෙවියන් වහන්සේට පුළුවන් කියලා අපි බැලුවා. நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய பிரசன்னத்தை எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய தேவனுக்கு முடியும் என்று. එහෙනම් ඇයි මේ යුද්ධයේදී මේ ස්ථානයේ 4000ක් එකපාර මැරිලා දේව අභිමුඛයේ තියෙන ගිවිසුම් පෙට්ටිය ගෙනාවත් ඒ මිනිස්සු යුද්ධයේ පරාජයටපත් වෙනවා? ஏன் இந்த யுத்தத்திலே 4000 பேர் அழிக்கப்பட்டும் தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பின்பும் அவர்கள் அந்த யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள்? ඇයි මේ මිනිස්සු පරාජයටපත් වුනේ? ஏன் இவர்கள் தோல்வி அடைந்தார்கள்? ඇයි මේ මිනිස්සු මේ කියන්නේ යුද්ධයේ පරාජයටපත් වෙනවා විතරක් නෙවෙයි ඇයි මේ මිනිස්සු ගිවිසුම් පෙට්ටිය එක්කලම සතුරා අල්ලගන්නේ? ஏன் இவர்கள் யுத்தத்தில் மாத்திரம் தோல்வியடையவில்லை, இந்த உடன்படிக்கை பெட்டியையும் சேர்த்து அவர்கள் பிடித்து கொண்டார்கள்? ඇයි මේ යුද්ධයෙන් දෙවියන් වහන්සේගේ පූජකයාගේ පුත්‍රයෝ දෙන්නම මැරෙන්නේ? ஏன் இந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய புத்திரர்கள் 2 பேரும் மரித்து போகிறார்கள்? අභිමුඛයේ තියෙනවා නම් දිනන්න පුළුවන්නේ. சமூகம் இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாமே. ඔව් දේව අභිමුඛයේ පෙට්ටිය තුල තිබුණා. தேவ பிரசன்னம் அந்த பெட்டியில் இருந்தாலும் නමුත් ඒ සෙනග දේව කැමැත්ත තේරුම් අරගෙන සිටියේ නෑ. ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கவில்லை. අපි දකිනවා ඒ කාලය ඒ ඊශ්‍රායල්වරු අන්‍ය රූප නමස්කාරයට වහල් වෙලා දේව කැමැත්ත අත්හැරලා පව් කරගෙන සිටියව කාලයක්. அன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதி தேவர்களை விக்கிரக ஆராதனை செய்து தேவனுடைய சித்தத்தை மறந்து போனவர்களாக இருந்தார்கள். දේව වචනේ කියනවා ඒලිගේ පුත්‍රයෝ දෙදෙනාවන ඒ හොප්නි පීනිහස් දෙන්නම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ දුර්ජනයව සිටියා කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏலியுடைய புத்திரர்கள் அவர்கள் தேவனுக்கு முன்பதாக துன்மார்க்கராக இருந்தார்கள் என்று. එහෙනම් ඔබට තේරෙනව ඇති. உங்களுக்கு விளங்குகிறதா? ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය අද මෙතනක් තියෙනවා. தேவனுடைய சமூகம் இந்த இடத்திலும் இருக்கிறது. ඔබ ඉන්න ස්ථානේ වගේ ඔබ තුලත් තිබෙනවා. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிறது போல் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ඔබේ නිවසේ ඔබේ ව්‍යාපාර ස්ථානයේ ඔබ යන්නේන ඕනම තැනක දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තියෙනවා ස්වභාව. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. නමුත් ඒ අභිමුඛය ක්‍රියාත්මක වෙන්න බෑ. இந்த சமூகம் கிரியை செய்ய முடியாது. ඔබගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට එකඟ ජීවිතයක් විදිහට මාරුනේ නැත්නම් தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழாவிட்டால் அது கிரியை செய்யாது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ රූප නමස්කාරය හොඳ දෙයක් නොවේ. தேவனுக்கு முன்பதாக விக்கிரக ஆராதனை நல்லதல்ல. දෙවියන් වහන්සේ කියනවා මාව ඇර වෙන දේවල් නුඹ දෙවිවරු විදිහට තියාගන්න එපා. தேவன் சொல்லுகிறார் என்னை தவிர வேறொரு தேவரை நீர் வைத்துக் கொள்ள வேண்டாம். ඔබ රූප නමස්කාරයට නොගියත් நீர் விக்கிரக ஆராதனை செய்யாவிட்டாலும் දේව අභිමුඛයේ බලය ඔබගේ ජීවිතේ ක්‍රියාත්මක වෙන්න නම් தேவனுடைய அந்த பிரசன்னத்தின் வல்லமை கிரியை செய்ய வேண்டுமானால் ඒ අභිමුඛයේ රහස වෙන දේව කැමැත්ත සහ දේව භක්තිය ඔබ තදින් අල්ලගන්න. அந்த பிரசன்னத்தின் ரகசியம் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். එතකොට දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ තුල වැඩියෙන් ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගන්නවා. அப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ඒ වගේම තමයි அதே போல்தான் ඒ දේව අභිමුඛය அந்த தேவ பிரசன்னம் සතුරාට විරුද්ධව ඉතාමත්ම බලවත් විදිහට ක්‍රියාත්මක වෙන්න යනවා. பிசாசுக்கு விரோதமாக வல்லமையாய் செயல்படும். අපි ඊළඟට බලමු. நாங்கள் அடுத்த காரியத்தை பார்ப்போம். දේව අභිමුඛයේ ක්‍රියා කරන ස්ථානයේ தேவனுடைய தேவ பிரசன்னம் செயல்படுகிற ඒ இடம். අභිමුඛයේ ප්‍රකාශ වෙනකොට මොනවාද සිද්ධ වෙන්න යන්නේ? தேவனுடைய சித்தத்துக்கு பிரகாரமாக அது நிறைவேறும். ඉතින් එක සාමුවෙල් 5 වෙනි පරිච්ඡේදය අපි ගත්තා නම් 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் எடுப்போமா இருந்தால் ඔවුන් මොනවද දේව අභිමුඛයේ තියෙන පෙට්ටිය අරගෙන පිලිස්තිවරු ගෙනියන ඔවුන්ගේ නුවරට. அந்த தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் எடுத்துக்கொண்டு போறார்கள் அவருடைய நாட்டுக்கு. මේ 5 වෙනි පරිච්ඡේදය තුල ස්ථාන 3කට ඔවුන් ගිවිසුම් පෙට්ටියට ගෙනියන බව මෙතන බයිබලයේ පවසනවා. இந்த 5ஆம் அதிகாரத்திலே 5 இடங்களுக்கு அந்த உடன்படிக்கையை கொண்டு சென்றார்கள் என்று இருக்கிறது. මාස 7ක් පුරාවටම පිලිස්තිවරුන් අතරේ මේ දේව අභිමුඛයේ තියෙන ගිවිසුම් පෙට්ටිය තිබෙන්න යනවා. 7 மாதங்களாக இந்த பெலிஸ்தியருடைய கையிலே இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்க போகிறது. හැබැයි යුද්ධය දිනන්න බැරි වුණාට ඊශ්‍රායල්ට ஆனாலும் இந்த யுத்தத்தை வெற்றி பெற முடியாமல் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு මේ ගිවිසුම් පෙට්ටිය இந்த உடன்படிக்கை பெட்டி ඊශ්‍රායල්ගේ අතරේ තිබුණේ නැති වුණත් இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் இல்லாவிட்டாலும் මේක අල්ලගන්න පිලිස්තිවරු අතරේ මේ ගිවිසුම් පෙට්ටිය තිබෙනකොට இதை பிடித்துக் கொள்ள பெலிஸ்தியருடைய கையிலே இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது මාස 7ක් පුරාවට ස්ථාන 3කම ඉතාමත්ම බලවත් වසංගත ගඩු ඒ වගේම ඔවුන්ගේ ජීවිතේ රෝග මරණ හටගන්න පටන් ගන්නවා. 7 மாதங்களிலே 3 இடங்களிலே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே கொள்ளை நோய்கள் இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேரிட்டது. මොකද දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නේ නැති අන්‍ය සෙනගක් අතරේ தேவனை ஆராதிக்காத அந்நிய ஜனங்கள் மத்தியிலே දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට
தேவனுடைய சமூகத்துக்கு ක්‍රියාවෙන්ට අවශ්‍ය නැහැ. கிரியை செய்ய அவசியமில்லை. අද අපේ ජීවිත උනත් ඔබගේ ජීවිතේ මගේ ජීවිතය තුල இன்றைய நாட்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் අපි උන්වහන්සේ කෙරෙහි සැබෑ සිත් හැරීමක් තිබෙනවා නම් நாங்கள் உண்மையான மனம் திரும்புதல் தேவனுக்கு முன்பதாக இருந்தால் උන්වහන්සේ බලවත් විදිහට ක්‍රියා කරන්න පටන් அவர் ගන්නවා. வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். නමුත් අපට විරුද්ධව සතුරාගේ ක්‍රියාව දිහා බලනකොට ஆனால் நம்மை பார்க்கலும் பிசாசனுடைய கிரியை මේ பார்க்கும்போது පිලිස්ති වරුන්ට ගිවිසුම් පෙට්ටිය ඉතා භයානක දෙයක් වුණ ආකාරයට இந்த பெலிஸ்தியர்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி பயங்கரமானதாய் மாறிய போது අප තුල තියෙන දේව අභිමුඛය සතුරාට විරුද්ධව යේසුගේ නාමයෙන් නැගිටින්න පටන් ගන්නවා. நமக்குள் இருக்கிற இந்த பிரசன்னம் பிசாசுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிக்கும். පළවෙනියටම முதலாவதாக දේව අභිමුඛය தேவனுடைய பிரசன்னம் ඔබගේ ජීවිතයට සම්බන්ධ හැම මනුෂ්‍යම වෙනස් කරන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களை மாற்றப் போகிறது. පැහැදිලිව කියනවා නම් நான் விளக்கமாய் சொல்வேன் මන් என்றால் තුල දේව අභිමුඛයේ ක්‍රියා වෙනකොට எனக்குள் தேவனுடைய பிரசன்னம் கிரியை செய்யும் මට போது සම්බන්ධ වෙන මට සම්බන්ධ எனக்கு වෙන சம்பந்தப்பட்ட මගේ වටේට සිටින්නා වූ எனக்கு சுற்றி இருக்கிற සියලු මනුෂ්‍ය වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. எல்லா மனிதர்களும் மாற ඔබ ஆரம்பிப்பார்கள். බලන්න ක්‍රියා 3 நீங்கள் பாருங்கள் ක්‍රියා 9 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் තුන්වෙනි පදය 3ஆம் வசனம் 3 4 5 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். තවද ඔහු ඔවුන්ගෙන් ලියුම් ඉල්ලා ගත්තේය. තවද ඔහු ගමන් කොට දමස්කයට ලං වූ කල හදිසියෙන් හාසින් ආලෝකයක් ඔහු අවට බැබළුනේය. ඔහු බිම වැටුනේය. එවිට සාවුල් සාවුල් නුඹ මට පීඩා කරන්නේ මක් නිසාදයි තමාට කියන හඬක් ඔහුට ඇසුනේය. ස්වාමිනී ඔබ කවුදයි ඔහු ඇසීය. උන්වහන්සේද මම වනාහි නුඹ පීඩා කරන යේසුස්ය. அவன் பிரமாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். දැන් බලන්න තුන්වෙනි පදේ කියනවා 3ஆம் வசனம் சொல்லுகிறது කොහොමද පවුල්ට යේසුස් වහන්සේ ප්‍රකාශ වෙන්නේ? பவுலுக்கு தேவன் சொன்ன காரியம். පස්වෙනි පදේ කියනවා 5ஆம் வசனம் சொல்லுகிறது පවුල්ට යේසුස් වහන්සේ பவுலும் இயேசுவும் උන්වහන්සේ මම වනාහි නුඹ පීඩා කරන යේසුස්ය. நான் தான் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு. මම වනාහි நான் தான் නුඹ පීඩා කරන යේසුස්. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. දැන් ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය යම් කෙනෙක් තුල තිබෙනවද? தேவனுடைய தேவ பிரசன்னம் ஒரு இடத்தில் இருக்குமாயிருந்தால் යම් ස්ථානයක දේව අභිමුඛය ஒரு තිබෙනවද? இடத்திலே தேவ பிரசன்னம் இருக்குமாயிருந்தால் ඒ ස්ථානයට හරිය කෙනාට හරිය සම්බන්ධ அந்த இடத்துக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தப்பட்ட නපුරු මනුෂ්‍ය සියල්ලම වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. பிழையான மனிதர்கள் மாற்றமடைய දුෂ්ට ஆரம்பிப்பார்கள். මනුෂ්‍ය වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. துன்மார்கள் துஷ்டமான மனிதர்கள் மாண்டுவார்கள். දැන් කොහොමද මේ පදේ මේ දේශනාවට සම්බන්ධ වෙන්නේ? எப்படி இந்த பிரசங்கத்துக்கு இந்த வார்த்தை சம்பந்தப்படுகிறது? මෙතන යේසුස් වහන්සේ කියනවා இந்த இடத்துல இயேசு கூறுகிறார், නුඹ පීඩා කරන යේසුස් මමයි. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். යේසුස් වහන්සේට පවුල්තුමා පීඩා කළාද? இயேசுவுக்கு பவுல் துன்பப்படுத்தினார். නෑ, යේසුස් වහන්සේට පීඩා කරනවා කියලා කෙලින් පීඩා කරන්න පටන් ගත්තේ නැහැ. இயேசுவுக்கு துன்பப்படுத்துகிறது நேராக இயேசுவை துன்பப்படுத்தவில்லை. නමුත් ඔහු සභාවට පීඩා කරනකොට அவன் சபைக்கு துன்பப்படுத்தும் போது සභාව තුල දේව අභිමුඛය තිබෙන නිසා சபைக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறபடியால் සභාවට පීඩා කරනකොට சபைக்கு அவன் துன்பப்படுத்தும் போது ඒ තුල ඇති දේව අභිමුඛය அதற்குள்ளே இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் යේසුස් වහන්සේව ප්‍රකාශ වීමෙන් පවුල්ට අතගසනු ලැබුවා. தேவனுடைய அறிக்கையினாலே பவுல் தொடப்படுகிறான். පවුල් වෙනස් වෙන්න பவுல் மாறும்படிக்கு කවුද ක්‍රියාත්මක වුණේ? யார் அந்த இடத்திலே මොකද්ද செயல்பட்டார்? හේතුව? என்ன காரணம்? පවුල් වෙනස් වෙන්න හේතුව තමයි සභාව. பவுல் மாறுவதற்கு காரணம் தான் சபை. සභාව තුල දේව අභිමුඛය තිබීම. சபைக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. සභාව තුල දෙවියන් වහන්සේගේ බලය තිබීම. சபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறபடியா සභාව තුලේ අභිමුඛය නවත්තන්ට බැරිවීම. தேவனுடைய சபைக்குள்ளே அந்த வல்லமையை நிறுத்த முடியாத காரியம். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ පවුල්ට කියන්නේ அதுதான் இயேசு
பவுலுக்கு சொல்லுகிறார், නුඹ පීඩා කරන நீ துன்பப்படுத்துகிற සභාව වන යේසුස් මමයි. சபையாயிருக்கிற இயேசு நான் தான். එහෙනම් අද ස්වාමීන් වහන්සේ කා තුලද ඉන්නේ? ஆகவே இயேசு கிறிஸ்து யாருக்குள் இருக்கிறார்? දේව අභිමුඛය අද කා තුලද තිබෙන්නේ? தேவ பிரசன்னம் யாருக்குள் இருக்கிறது? ඔබත් මාත් තුල. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும். එහෙනම් අපේ ජීවිතේට පීඩා වෙන විදිහට යම්කිසි බාධාවක් මනුෂ්‍ය තුල තිබෙනවා නම් எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுத்தத்தக்கதான மனிதருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ඔබ இருக்குமாயிருந்தால் තුල තියෙන දේව අභිමුඛය உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் අර දුෂ්ට මනුෂ්‍යගේ ජීවිතේට යේසුස් වහන්සේව ප්‍රකාශ කරන්න යනවා සභාව. அந்த தீமையை நமக்கு உண்டு பண்ணுகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவை அறிக்கை பண்ண போகிறான். ඉතිනකොට ආමෙන් කියන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ලෝභ මනුෂ්‍යෝ මාරු වෙන්න පටන් ගනී. உலக மனிதர்கள் மாறுவார்கள். සත්‍යයක්වත් ඉන්ක්‍රිමන්ට්ස් දෙන්නේ නැති බොස් මාරු වෙන්න පටන් ගනී. ஒரு நாளும் நமக்கு ஒரு பெருமதியான காரியங்களை கொடுக்காத பொஸ் மாறுவார். ව්‍යාපාර ලාභයට හානි කරන මනුෂ්‍ය යේසුස්ගේ නාමයෙන් මාරු වෙන්න පටන් ගනී. நம்முடைய வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பாதிப்பை கொடுக்கிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவார்கள். හැමදාම ගෙදරට ගොඩ වෙනකොට රවණ භාර්යාව hina වෙලා පිළිගන්න පටන් ගනී. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டுக்கு செல்லும்போது முறைத்து கொண்டிருக்கிற மனைவி மாறுவாள். ඔබ කොච්චර මාන්සි වුණත් හොඳක් කියන්නේ නැති භාර්යාව ඔබව බලලා අගේ කරන්න පටන් ගනී. நீங்கள் எவ்வளவு கஷ்டம் படுத்தினாலும் உங்களை பெருமை பாராட்டாத மனைவி உங்களை பெருமை பாராட்டுவார். මොනවද මේ මනුෂ්‍යයන්ව මාරු වෙන රහස? என்ன மனிதர்கள் மாறுவதற்கு அவசியம்? පාවුල්ව මාරු කරපු සභාවේ දේව අභිමුඛය වගේ அந்த பவுலை மாற்றின சபையில் உள்ள தேவ பிரசன்னத்தை போல் ඔබගේ වටේ ඉන්න මනුෂ්‍යව මාරු කරන්න පටන් ගන්නවා. ඔබ තුල ක්‍රියා කරන දේව අභිමුඛය. உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மாற போகிறார்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த பிரசன்னத்தை பார்த்து. මේක සතුරාට විරුද්ධව භයානක වෙන්න යනවා. இது பிசாசுக்கு பயங்கரமான காரியமாய் மாற போகிறது. පිලිස්තිවරුන්ට මාස 7ක් සැනසෙල්ල දුන්නේ නැහැ. பெலிஸ்தியருக்கு 7 மாதம் நிம்மதி கொடுக்கவில்லை. අන්තිමට මේ මිනිස්සු මේක කොහෙටද යවන්නේ කියලා දන්නේ නැතුව ඉතාමත්ම අමාරු වෙන්න පටන් ගත්තා. கடைசியிலே இந்த பெட்டியை எங்கே கொண்டு செல்வது என்று அவர்கள் மிகவும் கடினமாய் பிரச்சனைக்கு உட்பட்டார்கள். ඒ නිසා දේව අභිමුඛය ඔබ තුල ක්‍රියාත්මක වෙනකොට ஆகவே தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது සතුරාට කොහොමවත් ඔබ බැඳ තබාගෙන සිටින්න බෑ සභාව. பிசாசுக்கு உங்களை கட்டி வைத்துக் கொள்ள முடியாது. අයියෝ ඇයි මම මේ මනුෂ්‍යගේ ආර්ථිකයට අත ගැසුවේ කියලා සතුරා වියවුල් වෙන්න පටන් ගන්නවා. ஏன் இவனுடைய பொருளாதாரத்திலே கையை வைத்தேன் என்று அவன் குழப்பமடைய ஆரம்பிப்பான். අයියෝ ඇයි මම මේ මනුෂ්‍යගේ පවුලට අත ගැසුවේ කියලා සතුරා වියවුල් වෙන්න පටන් ගන්නවා. ஐயோ ஏன் இந்த குடும்பத்துக்கு நான் கையை வைத்தேன் என்று பிசாசு ஓடுவான். ඔබගේ පිළිතුර ප්‍රමාද වෙන්න යන්නේ නැහැ. உங்களுடைய பதில் தாமதமாக ඒ போவதில்லை. වගේම තමයි උන්වහන්සේගේ අභිමුඛය තුල அதே போல்தான் அவருடைய சமூகத்துக்குள்ளே බොහෝ මනුෂ්‍ය වෙනස් වෙන්න යනවා. அநேக மனிதர்கள் மாறப் போகிறார்கள். සාවුල් පාවුල් බවට පත් වෙන්න යනවා. சவுல் பவுலாய் மாறப் போகிறார். වාතාවරණය මාරු වෙන්න පටන් ගන්නවා. சூழ்நிலைகள் மாறப் போகிறது. අපි ඉදිරි කොටස ඊළඟ සතියේ බලමු. நாங்கள் அடுத்த வாரத்திலே அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். සතුරාට විරුද්ධව වූ දේව අභිමුඛය. பிசாசுக்கு விரோதமான தேவ பிரசன்னம். ඔබ දන්නවද පිලිස්තිවරු உங்களுக்கு தெரியுமா பெலிஸ்தியர் මහත් වූ විපතකට වැටුණා. அநேகமான கஷ்டத்துக்கு வீழ்ந்தார்கள். මොකද කියනවා නම් දේව අභිමුඛයේ නොඋන්ට ගැලවීමක් තිබුණේ නැහැ. ஏனென்றால் தேவ பிரசன்னத்திலே அவர்களுக்கு ஒரு விடுதலை දැන් ඔබ අවශ්‍යද ඔබගේ ප්‍රශ්න තුලදී ඔබගේ කාරණා තුලදී ඔබ වියවුල් වෙන්න? நீங்கள் என்ன காரியத்திலே உங்களுடைய பிரச்சனைக்குள்ளும் உங்களுடைய காரியங்களுக்கும் நீங்கள் குழப்பமடைகிறீர்கள். මොන වාතාවරණයේ තිබුණත් සභාව என்ன சூழ்நிலை இருந்தாலும் சபையே ඔබ නිශ්චලව ඉන්න පටන් ගන්න. நீங்கள் உறுதியா இருக்க ஆரம்பியுங்கள். නිශ්චල වෙන්න පටන් ගන්න. நீங்கள் அமைதியா இருக்க ඇයිද ஆரம்பியுங்கள். කියනවා නම් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් තමයි ඔබට ජය තියෙන්නේ. ஏனென்றால் தேவனுடைய தேவ பிரசன்னத்தில் தான் உங்களுக்கு வெற்றி பெற காரியம் இருக்கிறது. ඔබ කනස්සලු වෙලා நீங்கள் கவலைப்பட்டு සිතලා நீங்கள் யோசித்து මානසිකව වද වෙලා நீங்கள் மாம்ச பிரமாரமாக வேதனைப்பட்டு මාම්සෙන් ඔබ වෙහෙසට පත් වෙලා අමාරුවෙන් යන්න ඕන සභාවක් නෙවෙයි. நீங்கள் மாம்சத்திலே கஷ்டப்பட்டு கஷ்டமாய் போகிற சபை அல்ல. நீங்கள் ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත දේව අභිමුඛය තුල සැඟවී තිබෙනවා කියන එක ඔබ මතක තබා ගනිමින් தேவனுடைய விருப்பம் தேவ பிரசன்னத்திலே மறைந்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ඔබ නිශ්චලව උන්වහන්සේගේ අභිමුඛයට ඉඩ දෙන්න. நீங்கள் அமைதியாக அவருடைய சமூகத்துக்கு பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்கள். ඔබ උන්වහන්සේගේ දරුවෙක්. நீங்கள் அவருடைய பிள்ளை.